Taste the Daily. அண்மை செய்தி. சட்டப்பேரவை நிகழ்வில் யார் அந்த சார் என்கிற ஸ்டிக்கர் அணிந்தபடி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்றிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அண்ணா பல்கலைக்கழகத்திலே பொறியியல் படிக்கக்கூடிய 2ஆம் ஆண்டு மாணவிக்கு இழைக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமை தொடர்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே யார் அந்த சார் என்கிற ஸ்டிக்கரை, பேட்சை சட்டையில் அணிந்து சென்று சட்டப்பேரவையில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக தொடர்ந்து கருப்பு சட்டை அணிந்து வந்தார்கள். இந்த நிலையில் யார் அந்த சார் என்ற ஸ்டிக்கர் ஒட்டிப்பட்ட வந்து கொண்டிருந்தார்கள். யார் அந்த சார் என்கிற அந்த ஸ்டிக்கரை ஒட்டி வருகிற போது ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய அரசாக திமுக அரசு, ஆளுகிற அரசு இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்திலே பல்வேறு இடங்களில் பாலியல் வன்கொடுமை என்பது தலைவிரித்து ஆடுகிறது. அப்படி இருக்கிற போது இந்த தொடர் சம்பவங்கள் காரணமாக பல்கலைக்கழகங்களை படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு அவலநிலை இருக்கிறது. ஆளுகிற அரசு உடனடியாக சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி இருந்தால் இப்படி போராட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. யார் அந்த சார் என்று சிக்கர் ஊட்டி வருவதால் இன்றைக்கு சட்டப்பேரவையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் பேசுவதை திட்டமிட்டு நேரலை துண்டிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் திமுக முதலமைச்சர், அவர்களுடைய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவதை எல்லாம் நேரலையில் காண்பிக்கிறார்கள். இப்படி காட்டுகிற போது சட்டமன்றத்தினுடைய மாண்பு என்பது சீர்குலைக்கப்படுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்திலே பேசுகிற போது, வருகிற போது யார் அந்த சார் என்கிற ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக அவர்கள் உங்களுடைய நேரலை துண்டிக்கப்படுவது ஜனநாயகத்தை இன்றைக்கு குழிபூண்டி சட்டப்பேரவையிலே புதைத்திருக்கிறார்கள். ஜனநாயகத்தினுடைய மாண்பு சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகம் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகத்தினுடைய குரல்களை நசுக்கப்படுவதாகவே பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர்கள் பேசுவதை அனைத்துமே நேரலை துண்டிக்கப்படுவதால் தொடர்ந்து அவர்கள் இந்த சட்டையிலே யார் அந்த சார் என்கிற சிக்கரை ஒட்டி வருகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வருகிற ஒவ்வொரு திட்டங்களையும் திறந்து வைத்து சிக்கர் ஒட்டி கொண்டிருக்கிறது திமுக அரசு. அதனால் இன்றைக்கு யார் அந்த சார் என்கிற சிக்கரை ஒட்டி வந்த பிறகாவது அண்ணா பல்கலைக்கழகத்திலே பாலியல் வன்கொடுமை குற்றவாளியை கைது செய்து அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத் தருவார்களா என்ற ஒரு நோக்கத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு இந்த அரசுக்கு அறிவுறுத்துவதற்காக யார் அந்த சார் என்கிற சிக்கரை ஒட்டி இன்றைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவைக்கு வருகை இருந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.